பைப்ஸ் அண்ட் சிஸ்டைன் குழாய் கணக்குகள்னு சொல்லுவோம். இந்த குழாய் கணக்குல 7 டைப் இருக்கு. 7 டைப்பையுமே 7 ஷார்ட்ஸ்ல வந்து முடிச்சிட்டோம். 8வது ஷார்ட்ஸா பயிற்சி கணக்குகள் குடுத்திருந்தோம். அந்த பயிற்சி கணக்கோட விடை தான் இந்த வீடியோல இருக்கு. ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க. ஏ மற்றும் பி இரு குழாய்கள் ஒரு தொட்டியை முறையே 15 மற்றும் 30 நிமிடங்களில் நிரப்புகின்றன. தொட்டி காலியாக இருந்து இரு குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்ட 4 நிமிடங்களுக்கு பிறகு குழாய் ஏ மூடப்படுகிறது எனில் தொட்டி நிரம்ப ஆகும் நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கேள்வி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏபி 2 குழாய் இருக்கு. ஏங்கிற குழாய் வந்து ஒரு தொட்டியை 15 நிமிடங்கள்லையும் பிங்கிற குழாய் அந்த தொட்டியை வந்து 20 நிமிடங்கள்லையும் நிரப்புது. தொட்டி காலியாக இருந்து 2 குழாயவும் ஒரே நேரத்தில் திறந்துடுறாங்க. திறந்து 4 நிமிடங்களுக்கு பிறகு குழாய் ஏயை மட்டும் மூடிடுறாங்க. அப்போ தொட்டி நிரம்ப ஆகும் நேரம் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ எப்படின்னு பார்க்கலாம். குழாய் ஏ வந்து 15 நிமிடங்கள் எடுத்து எழுதியாச்சு. குழாய் பி வந்து 20 நிமிடங்கள் எடுத்து எழுதியாச்சு. குழாய் ஏயும் பியும் சேர்ந்து 4 நிமிடங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த தொட்டியை நிரப்புது. அதையும் எடுத்து எழுதியாச்சு. 4 நிமிஷத்துக்கு அப்புறம் குழாய் ஏ வந்து மூடிடுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு மீச்சியமாக கண்டுபிடிக்கணும். குழாய் ஏ என்ன கொடுத்துருந்தாங்க? 15. குழாய் பி வந்து 20. 2 எண்ணுக்கும் மீச்சியமாக கண்டுபிடிச்சோன்னா 60ன்னு கிடைக்குமா? அப்போ 60 அடி தொட்டி. 60 அடி தொட்டின்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 1 நிமிஷத்துக்கு ஏபி வந்து எவ்வளோ வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 நிமிஷத்துக்கு ஏங்கிற குழாய் எவ்வளோ அடி நிரப்புதுன்னு பார்க்குறதுக்கு மீச்சியமாக கண்டுபிடிச்ச வேல்யூ மேலே எழுதுகிறோம். ஏக்கு என்ன நம்பர் கொடுத்துருந்தாங்க? 15. 2ஐயும் கேன்சல் பண்ணும்போது 1 15 15 4 15 60. அப்போ 4 அடி நிரப்புது. அப்போ பிங்கிற குழாய் வந்து 1 நிமிஷத்துக்கு எவ்வளோ அடி நிரப்புன்னு பார்க்குறதுக்கு மீச்சியமாக கண்டுபிடிச்ச வேல்யூ மேலே எழுதியிருக்கோம். பிக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? 20 நிமிடங்கள். அப்போ 20 கீழே எழுதியிருக்கோம். ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடிச்சாச்சு. 4 2 3 × 2 6. அப்போ 3 அடி நிரப்புது. ஏயும் பியும் 1 நிமிஷத்துக்கு எத்தனை அடி நிரப்புன்னு பார்க்குறதுக்கு 2 அடிகளையும் கூட்டணும். 4 கூட்டல் 3 7. அப்போ 7 அடி நிரப்புமா? ஏயும் பியும் சேர்ந்து 1 நிமிஷத்துக்கு 7 அடி நிரப்புச்சுன்னா 4 நிமிடங்கள் சேர்ந்து ஒன்றா வந்து அந்த தொட்டியை நிரப்புதா? அப்போ 4 நிமிஷத்துக்கு எவ்வளோ அடி நிரப்புன்னு பார்க்கணும். அப்போ கண்டுபிடிச்ச 7 வந்து இந்த 4 நிமிடத்தால் பெருக்கணும். 4 × 7. 2ஐயும் பெருக்கும்போது 28ன்னு கிடைக்குது. அப்போ 28 அடி நிரப்புது. மீதி தொட்டி எவ்வளோ இருக்கும்? மொத்த தொட்டி அளவு எவ்வளவு? 60 அடி. அதில் 28 அடியை நிரப்பிடுச்சு. அப்போ 2ஐயும் கழிச்சோன்னா 32 அடி தான் மீதி இருக்கும். 4 நிமிஷத்துக்கு அப்புறம் ஏங்கிற குழாயை மூடிட்டாங்களா? இப்போ பி மட்டும்தானே மீதி தொட்டியை நிரப்பணும். பிங்கிற குழாய் வந்து மீதி தொட்டியை நிரப்ப எவ்வளோ நிமிடம் எடுத்துக்கிறதுன்னு பார்க்குறதுக்கு இந்த 32ங்கிறத மேலே எழுதுகிறோம். பிக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 3 அடி. அந்த 3ஆல் வகுக்கிறோம். வகுக்கும்போது இந்த 32/3 சைடில் வகுத்து எழுதியிருக்கோம் பாருங்கள். தசம எண்ணா எழுதக்கூடாது. அதாவது புள்ளி வச்ச எண்ணா எழுதக்கூடாது. கலப்பு பின்னத்தில் எழுதணும். ஈவுங்கிறத சைடில் எழுதுவோம். மீதியை மேலே எழுதுவோம். வகுக்கும் எண்ணை கீழே எழுதுவோம். 10 2/3 நிமிடங்கள்னு கிடச்சிருக்கா? இப்போ 10 நிமிடங்கிறத அப்படியே வச்சுக்கலாம். 2/3 வினாடியில் மாற்றுறோம். அப்போ 60ஆல் பெருக்கிறோம். 1 3 3 20 3 60. மீதி என்னென்ன இருக்குது? 2 × 20. 2ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 40 வினாடி. 10 நிமிடம் 40 வினாடி. ஆன்சரில் பாருங்கள் 10 நிமிடம் 20 வினாடின்னு இருக்குது. அப்போ செஞ்சுருக்க கணக்கு தப்புன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அது கிடையாது. கேள்வியை நல்லா திரும்ப படித்து பாருங்கள் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு. மீதி தொட்டியை நிரப்ப எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிருந்தா நம்ம கண்டுபிடிச்ச 10 நிமிடம் 40 வினாடியை அப்படியே எழுதியிருக்கலாம். ஆனால் கேள்வியை நல்லா பாருங்கள். தொட்டி நிரம்ப அந்த முழு தொட்டியை நிரம்ப எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. முழு தொட்டியை நிரம்பணும்னா எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்க்குறதுக்கு இப்போ நம்ம லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சோமா பிங்கிற குழாய் வந்து எவ்வளோ நேரம் நிரப்புதுன்னு. அதோட 2 குழாயும் சேர்ந்து 4 நிமிஷத்தில் நிரப்புதா? 2ஐயும் கூட்டணும். 2ஐயும் கூட்டும்போது 14 நிமிடம் 40 வினாடிகள்னு கிடைக்குது. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் டி 14 நிமிடம் 40 வினாடிகள். கேள்வியை வந்து நல்லா வாசிச்சு பாருங்க. லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி மாற்றி கூட கேட்டிருப்பாங்க. கேள்வி எண் 2. ஏபி என்ற குழாய்கள் ஒரு தொட்டியினை முறையே 10 மற்றும் 15 மணி நேரத்தில் நிரப்ப இயலும். 2 குழாய்களும் 4 மணி நேரம் திறந்து விடப்பட்ட பிறகு குழாய் பி அடைக்கப்படுகிறது. தொட்டியின் எஞ்சிய பகுதியை நிரப்ப குழாயை எடுத்துக்கொள்ளும் நேரமானது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏபிங்கிற 2 குழாய் இருக்குது. ஏங்கிற குழாய் வந்து 10 மணி நேரத்தில் ஒரு தொட்டியை நிரப்புது. பிங்கிற குழாய் வந்து 15 மணி நேரத்தில் அதே தொட்டியை நிரப்புது. 2 குழாய்களையும் 4 மணி நேரம் திறந்து விடப்பட்டு பிங்கிற ஒரு குழாயை மட்டும் மூடிட்டாங்க. அப்போ எஞ்சிய பகுதியை ஏங்கிற குழாய் மட்டும் எவ்வளோ நேரத்தில் நிரப்புன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேள்வியில் முழு தொட்டியும் நிரம்ப எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிருந்தாங்க. இந்த கேள்வியில் வந்து ஏங்கிற குழாய் மீதி தொட்டியை நிரப்ப இதை நல்லா கவனிக்கணும். மீதி தொட்டின்னு தானே கேட்டிருக்காங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குழாய் ஏ வந்து 10 மணி நேரம் அதை எடுத்து எழுதியாச்சு. குழாய் பி வந்து 15 மணி நேரம் எடுத்து எழுதியாச்சு. 2 குழாய்களும் 4 மணி நேரத்துக்கு திறந்து விடுறாங்க. அதை அப்படியே எடுத்து எழுதியாச்சு. 4 மணி நேரத்துக்கு அப்புறம் பிங்கிற குழாயை அடைச்சிட்டாங்க. அதையும் எடுத்து எழுதியாச்சு. இப்போ மீச்சியமாக கண்டுபிடிக்கிறோமா? ஏபி வந்து 2 அளவுகள் கொடுத்துருந்தாங்க. மீச்சியமாக கண்டுபிடிச்சோன்னா ஆன்சர் வந்து 30ன்னு கிடைக்குது.
அப்போ 30 அடி தொட்டியை நிரப்பணும்னா 1 மணி நேரத்துக்கான வேலை கண்டுபிடிக்கணும். 1 மணி நேரத்துக்கு ஏங்கிற குழாய் வந்து எவ்வளோ அடி நிரப்பும்? மீச்சிமா கண்டுபிடிச்ச வேல்யூ மேலே எழுதுறோம். ஏங்கிற குழாய்க்கு 10 மணி நேரம் கொடுத்துருந்தாங்க. அந்த 10ஆல் வகுக்கணும். ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடிச்சாச்சு. மீதி 3 மட்டும்தான் இருக்குது. 3 அடி. ஏங்கிற குழாய் வந்து 1 மணி நேரத்துக்கு 3 அடி நிரப்புது. அப்போ பிங்கிற குழாய் வந்து 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ அடி நிரப்புன்னு பார்க்குறதுக்கு மீச்சிமா கண்டுபிடிச்ச வேல்யூ மேலே எழுதுறோம். பிக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 15 மணி நேரம். ரெண்டையும் வகுத்தோம் அப்படின்னா ஒரு 15 15, 2 15 30. அப்போ 2 அடி நிரப்புது. 2 குழாயும் சேர்ந்து 1 மணி நேரத்தில் எவ்வளோ அடி நிரப்புன்னு பார்க்குறதுக்கு இந்த 2 அடிகளையும் கூட்டணும். கூட்டும்போது 5ன்னு கிடைக்கும். அப்போ 5 அடி நிரப்புது. 2 குழாயும் 1 மணி நேரத்துக்கு 5 அடி நிரப்புது. ஏயும் பியும் 4 மணி நேரத்துக்கு எவ்வளோ அடி நிரப்புன்னு பார்க்குறதுக்கு 4ஆல் அந்த 5 வந்து பெருக்கணும். பெருக்கும்போது 20 அடின்னு கிடைக்குதா? இப்போ 4 மணி நேரத்துக்கு 20 அடி நிரப்புது. மீதி தொட்டி எவ்வளோன்னு பார்த்தோம்னா மொத்த தொட்டி அளவு எவ்வளவு? 30 அடி. அதில் 20 அடியை நிரப்பிடுச்சு 2 குழாயும். அப்போ 30ல் 20 கழிச்சோம் அப்படின்னா 10 அடி தான் மீதி இருக்குது. அப்போ ஏங்கிற குழாய் தானே கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஏங்கிற குழாய் மீதி தொட்டியை நிரப்பணும்னா எவ்வளோ மணி நேரம் ஆகும்னு பார்க்குறதுக்கு மீதி தொட்டி அடி எவ்வளோ இருக்குது? 10 அடி. அதை மேலே எழுதிக்கிட்டோம். ஏயோட 1 மணி நேரம் வேலை என்ன கண்டுபிடிச்சோம்? 3ன்னு கண்டுபிடிச்சோமா? ஆன்சர் என்ன கிடைக்கிது? 10/3 மணி நேரம். இதை கலப்பு பின்னத்துலையும் எழுதலாம். ஏன் நம்ம எழுதலை அப்படின்னா ஆன்சரில் வந்து 10/3 டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. அப்போ ஆப்ஷன் டி 10/3 மணி நேரம். இந்த 3வது கணக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. கண்டிப்பாக இந்த 2025ல் கேட்கக்கூடிய கேள்வின்னு கூட இந்த கேள்வியை சொல்லலாம். இந்த அளவுக்கு முக்கியமான கேள்வி. இந்த கேள்வி வந்து ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கோம். ஷார்ட்ஸோட லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் 7 டைப் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன்னா அந்த வீடியோவோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோ பாருங்கள். குழாய் கணக்குகள் கம்ப்ளீட் ஆயிரும். கேள்வி எண் 4. ஒரு குழாயானது காலியான தொட்டியை 4 மணி நேரத்தில் நிரப்பும். மற்றொரு குழாயானது நீர் நிரம்பிய தொட்டியை 6 மணி நேரத்தில் காலி செய்யும். தொட்டியானது காலியாக இருந்து இரு குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டால் தொட்டி நிரம்ப ஆகும் நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு குழாய் வந்து காலியான தொட்டியை வந்து 4 மணி நேரத்தில் நிரப்புது. இன்னொரு குழாய் வந்து 6 மணி நேரத்தில் அதே தொட்டியை காலி பண்ணுது. தொட்டி வந்து காலியாக இருக்குது. 2 குழாயமும் ஒரே நேரத்தில் திறந்து விட்டாங்கன்னா அந்த தொட்டி வந்து எப்போ நிரம்புன்னு கேட்டிருக்காங்க. இதே மாதிரி டைப்பில் வந்து ஷார்ட்ஸில் கொடுத்துருந்தேன். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கிளியராக புரிஞ்சிருக்கும். இந்த கணக்கு எப்படின்னு பார்க்கலாம். ஏங்கிற குழாய் 4 மணி நேரத்தில் நிரப்புது. பிங்கிற குழாய் 6 மணி நேரத்தில் காலி செய்து. மீச்சிமா கண்டுபிடிச்சோன்னா இந்த 2 வேல்யூக்களுக்கும் கண்டுபிடிப்போம். 12 அடி தொட்டின்னு கிடச்சிருக்கு. 1 மணி நேரம் வேலை பார்க்குறோம். ஏங்கிற குழாய் 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ அடி நிரப்புன்னு பார்க்குறதுக்கு மீச்சிமா கண்டுபிடிச்ச வேல்யூ மேலே எழுதுகிறோம். ஏக்கு 4 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. அப்போ வகுத்தோன்னா 1 நாள் 4, 3 × 4 12. அப்போ 3 அடி நிரப்புது. பிங்கிற குழாய் வந்து 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ அடி நிரப்புன்னு பார்க்குறதுக்கு மீச்சிமா கண்டுபிடிச்ச வேல்யூ மேலே எழுதுகிறோம். பிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6 மணி நேரம். அப்போ 6ஆல் வகுத்தோன்னா 1 6 6, 2 × 6 12. அப்போ 2 அடி காலி செய்யுது. ஏயும் பியும் சேர்ந்து திறந்து விடும்போது 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ அடி நிரப்புன்னு பார்க்குறதுக்கு இந்த நிரப்புற அடியிலேருந்து காலி செய்கிற அடியை கழிக்கணும். கழிக்கும்போது 3 - 2 1 அடின்னு கிடைக்குது. அப்போ 1 அடி தான் நிரம்பியிருக்கு 1 மணி நேரத்துக்கு. ஏபி 2 குழாயவும் ஒரே நேரத்தில் திறந்து விடும்போது முழு தொட்டியும் நிரம்ப எவ்வளோ மணி நேரம் ஆகும்னு பார்க்குறதுக்கு மீச்சிமா கண்டுபிடிச்ச வேல்யூ மேலே எழுதியிருக்கோம். 2 குழாயும் 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ அடி நிரப்புது? 1 அடி. அப்போ பை 1. 1ஆல் வகுக்கும்போது ஆன்சர் என்ன கிடைக்கும்? 12 தான் கிடைக்கும். அப்போ 12 மணி நேரம் தான் ஆன்சர். ஆப்ஷன் சி 12 மணி நேரம். கேள்வி எண் 5. 2 குழாய்கள் ஒரு தொட்டியை முறையே 10 மணி நேரம் மற்றும் 12 மணி நேரத்தில் நிரப்புகின்றன. 3வது குழாய் தொட்டியை 20 மணி நேரத்தில் காலி செய்யும். 3 குழாய்களும் ஒன்றாக திறக்கப்பட்டால் தொட்டி நிரம்ப ஆகும் நேரம் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் 3 குழாய் கொடுத்துருக்காங்க. 2 குழாய் நிரப்புதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குழாய் வந்து காலி செய்யுதுன்னு சொல்லியிருக்காங்க. 2 குழாய்கள் இருக்குது. அதை ஏபின்னு எடுத்துக்கிறோம். ஏ குழாய் வந்து 10 மணி நேரத்துலையும் பி குழாய் வந்து 12 மணி நேரத்துலையும் அந்த தொட்டியை நிரப்புது. சிங்கிற 3வது குழாய் வந்து 20 மணி நேரத்தில் அந்த தொட்டியை காலி செய்து 3 குழாயமும் ஒரே நேரத்தில் திறந்து விடுறாங்க. இப்போ தொட்டி எவ்வளோ நேரத்தில் நிரம்பும் எப்படின்னு பார்க்கலாமா? குழாய் ஏ 10 மணி நேரத்தில் நிரப்புது, எடுத்து எழுதியாச்சு. குழாய் பி 12 மணி நேரத்தில் நிரப்புது, எடுத்து எழுதியாச்சு. குழாய் சி 20 மணி நேரத்தில் காலி செய்து அதையும் எடுத்து எழுதியாச்சு. இப்போ 3 அளவுகளுக்கும் மீச்சிமா கண்டுபிடிச்சோன்னா 60 அடின்னு கிடைக்குது. அப்போ 60 அடி தொட்டி. 1 மணி நேரம் வேலை பார்க்கணும். ஏங்கிற குழாய் வந்து 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ அடி நிரப்புன்னு பார்க்குறதுக்கு மீச்சிமா கண்டுபிடிச்ச வேல்யூ மேலே ஏக்கு வந்து 10 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சோன்னா 6 தான் கிடைக்குது. அப்போ 6 அடி நிரப்புது. பிங்கிற குழாய் வந்து 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ அடி நிரப்புன்னு பார்க்குறதுக்கு மீச்சிமா கண்டுபிடிச்ச வேல்யூ மேலே எழுதுகிறோம். பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 12 மணி நேரம். அப்போ ஒரு 12 12, 5 × 12 60ன்னு கிடைக்கும். அப்போ 5 அடி நிரப்புது. சிங்கிற குழாயோட 1 மணி நேரம் வேலை எவ்வளோன்னு பார்க்குறதுக்கு மீச்சிமா கண்டுபிடிச்ச வேல்யூ மேலே எழுதுகிறோம். சிக்கு வந்து 20 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சாச்சு. 1 2 2 3 2 6 3 அடி காலி செய்து
அப்போ 3 குழாய்களும் 1 மணி நேரத்துக்கு எத்தனை அடி நிரப்பும்னு பார்க்குறதுக்கு, நிரப்புற அடிகள கூட்டணும், காலி செய்ற அடிய கழிக்கணும். நிரப்புற அடிகள கூட்டுனோம்னா 11ன்னு கிடைக்கும். காலி செய்ற அடிய கழிச்சோம்னா 8ன்னு கிடைக்கும். அப்ப 8 அடிய வந்து 1 மணி நேரத்துக்கு 3 குழாய்களும் நிரப்புது. கேள்வியில என்ன கேட்டிருக்காங்கன்னா, 3 குழாய்களையும் திறந்து விடும்போது, அந்த முழு தொட்டி நிரம்ப எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. முழு தொட்டி நிரம்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்க்குறதுக்கு, மீச்சிமா கண்டுபிடிச்ச வேல்யூ மேலே எழுதுறோம். 1 மணி நேரத்துக்கு 3 குழாயும் சேர்ந்து எவ்வளோ அடி நிரப்புது? 8 அடி. அப்ப 8ஆல வகுத்தோம்னா ஆன்சர் கிடைச்சிரும். 4ஆம் வாய்ப்பாடால கேன்சல் பண்றோம். 2 × 4 8, 15 × 4 60. அப்ப 15/2ன்னு கிடைக்குது. சைடுல வகுத்து எழுதியிருக்கோம் பாருங்க. வந்து தசம எண்ல எழுதக்கூடாது. அதனால கலப்பு பின்னத்துல எழுதுறோம். கலப்பு பின்னத்துல எழுதணும்னா ஈவுங்கிறத சைடுல எழுதுவோம், மீதிங்கிறத மேல எழுதுவோம், வகுக்கும் எண்ண கீழ எழுதுவோம். அப்ப ஆன்சர் என்னது? 7½ மணி நேரம். ஆப்ஷன் சி 7½ மணி நேரம். மொத்தம் 8 பயிற்சி கணக்குகள் வந்து ஷார்ட்ஸ்ல குடுத்திருந்தோம். 5 கணக்குகள் வந்து இதோட முடியுது. 6, 7, 8 இந்த 3 கணக்குகளும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.